மழை பெஞ்சு ஓஞ்சுது. அதுக்குள்ள நாங்க வந்துட்டோம். ஒரு வீடை பார்க்கலான்னு பாருங்க. சரியான ஒரு வீடு பார்க்க இருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா இந்த வீட்டோட அம்சத்தை பாருங்க. 5 சென்ட்ல சம்முன்னு சமக்கமா 1500 சதுரடியில கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கோடி போயிட்டு அங்கோடி வந்துடலாம். அந்த மாதிரி சூப்பரா ஒரு காம்பவுண்ட் வச்சிருக்காங்க. கார் பார்க்கிங்க பாருங்க. 7 சீட்டர் கார் கொண்டதுல ஜம்முன்னு நிப்பாட்டிடலாம் வண்டி. இதுல நல்லா கேட்டுருங்க. வீடு தெற்கு பார்த்து வாஸ்துபடி தான் கட்டிருக்காங்க. படி கொண்டு வாஸ்துபடி தான் கட்டிருக்காங்க. பாருங்க 3 படி வச்சிருக்காங்க. ஏன்னு கேளுங்க, மொத்தம் 3 படி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா 5 படி வைப்பாங்க. லாபம் நஷ்டம் லாபம் இப்படிதான் வச்சு கட்டுவாங்க. படி கொண்டு வாஸ்துபடி கட்டிருக்காங்க. உள்ள வந்ததும் பாருங்க சமுக்கமா ஜம்முன்னு ஹால் போட்டு வச்சிருக்காங்க. ஹால்ல இருந்து ரைட் சைடு கிழக்கு பார்த்து அடுப்பு ஜம்முன்னு வாஸ்துபடி தான் கட்டியிருக்காங்க. கிச்சனு கேட்டீங்கன்னா நல்ல விசாலமா எத்தனை பேர்னாலும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி டைனிங் டேபிள் போட்டு நம்ம கபோர்டு ரேக்கு அது இதுன்னு அடிச்சிட்டோம்னா தரமான கிச்சனா இருக்கும். இந்த வீடு எங்க இருக்குன்னு நினைச்சு குழம்பிட்டு இருக்காதியா, நானே வழி சொல்லுதேன் கேளுங்க. தென்காசி மாவட்டம் பவர் சுத்திரம் பைபாஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா 5 நிமிஷத்துல நடந்தே போயிடலாம். அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பக்கம். இந்த வீட்டுக்கு 5.5 சென்ட் கொடுத்துருக்காங்க. இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்த்து தான் அமௌண்ட் சொல்லுதாங்க. 55 லட்ச ரூபா சொல்லுவாங்க. அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். நம்ம இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை டச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு நம்ம வீடியோ போடுவோம். நம்மளை பின்தொடர்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டை பற்றி விசாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா.